தானா சேர்ந்த கூட்டம் முதல் பாடல் வரிகள் வெளிவந்தது. சூர்யா தற்போது நடித்து வரும் தானா சேர்ந்த கூட்டம் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நேற்று வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இந்நிலையில் படத்தின் முதல் பாடல் பற்றிய அறிவிப்பு தற்போது வந்துள்ளது. அனிருத் இசையமைத்துள்ள முதல் பாடல் நானா தானா வீணா போனா ஜூலை 27ஆம் தேதி வெளியாகும் என இயக்குனர் விக்னேஷ் சிவன் அறிவித்துள்ளார். இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடித்து வருகிறார். தளபதி விஜயின் அடுத்த படத்தில் ஹீரோயின் இவர்தானா? மெர்சல் தயாரிப்பாளர். இளைய தளபதி விஜய்க்கு பல நடிகைகள் ரசிகைகளாக இருக்கிறார்கள். அவருடன் நடிக்கும் வாய்ப்பு எப்போது கிடைக்கும் என இயங்குபவர்கள் உண்டு. ஏற்கனவே அந்த லிஸ்டில் சேர்ந்து விட்டார் நடிகை நிவேதா பெத்துராஜ். பல படங்களில் அடுத்தடுத்து நடித்து வரும் இவர் முன்னணி நடிகையாக மாறிக்கொண்டிருக்கிறார். ஏற்கனவே ஒரு முறை பேட்டியில் எனக்கு மிகவும் பிடித்த நடிகர் விஜய் என சொல்லி இருந்தார். தற்போது விஜய் நடித்துள்ள மெர்சல் படத்தின் தயாரிப்பாளர் ஹேமா அதற்கு பதிலளித்துள்ளார். விரைவில் விஜய் சாருடன் சேர்ந்து நடிப்பாய், உன்னுடைய கனவு நிச்சயம் நனவாகும் என கூறியுள்ளார். அதிர்ஷ்டம், நிவேதாவின் வீட்டு கதவை தட்டும் நேரம் நெருங்கிவிட்டதோ? தல அஜித்தின் விவேகத்திற்கு தெலுங்கில் வரும் செக் இதையும் தாண்டி வசூல் வருமா? தல அஜித் நடிப்பில் விவேகம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வர உள்ளது. இப்படம் தான் அஜித்தின் திரைப்பயணத்தில் அதிக செலவில் எடுக்கப்பட்ட படம். இப்படம் ரூபாய் 100 கோடி வரை வியாபாரம் ஆகியுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் இப்படம் தமிழில் ரிலீஸ் ஆகும் அதே நாளில் தெலுங்கிலும் ரிலீஸ் ஆக உள்ளது. ஆனால் விவேகம் ரிலீஸ் ஆகும் நேரத்தில் தான் ராணாவின் நேனு ராஜா நேனு மந்திரி படமும் தெலுங்கில் ரிலீஸ் ஆகின்றது. ராணாவிற்கு தெலுங்கில் பெரிய மார்க்கெட் இருப்பதால் விவேகம் படத்தின் வசூல் எப்படி இருக்கும் என்பது தெரியவில்லை. கண்டிப்பாக தெலுங்கில் பெரிய வசூல் வந்தால் தான் பட்ஜெட்டை விட அதிகமான வசூல் வர வாய்ப்புள்ளது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. தலம் மற்றும் தளபதி பற்றி உங்களின் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சினிமா நியூஸ் அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.